கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நெரிசலுக்கான காரணம் இதுதான் என பரப்பப்படும் தகவல்கள் உண்மையா என்பது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது மின்தடை ஏற்பட்டதே நெரிசலுக்கு முக்கிய காரணம் என சமூக வலைதளங்களில் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் உண்மையில் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வந்து சேர்ந்த நேரம் முதல் அவர் பிரச்சாரத்தை முடிக்கும் வரை மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்பதை அங்கிருந்த தெருவிளக்குகள் தொடர்ந்து எரிந்தது உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக மயங்கி விழுந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டிலை விஜய் வீசிய போதும், ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள் என்று விஜய் கூறிய போதும் கூட தெருவிளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருந்தன. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. சில மர்ம நபர்கள் ஜெனரேட்டர் அறையில் நுழைந்து வயர்களை துண்டித்ததாகவும் பரவும் சில தகவல்களும் வதந்தி என்பது தெரிய வந்துள்ளது. விஜய் பிரச்சாரத்தை தொடங்கும் போதே தாவேக தொண்டர்கள் பலர் ஜெனரேட்டர் அறைக்குள் இருந்தபடியே அவரது பேச்சை கேட்டது அக்கட்சியின் இணைய பக்கத்தில் உள்ள வீடியோவில் பதிவாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்டவுடன் தகர தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பலர் ஒரே நேரத்தில் ஜெனரேட்டர் அறைக்குள் நுழைந்த பிறகே ஜெனரேட்டர் மூலம் எரிந்த மின் விளக்குகள் அணைந்தன. 81 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி விஜய் பேசியதும் அவர் மீது செருப்பு வீசப்பட்டதாக கூறப்படுவதும் வதந்தி என்பதை பிரச்சார காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. உண்மையில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று விஜய் பேசிய போதுதான் அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டுள்ளது. கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க, போயிடுங்க. நெரிசல் ஏற்பட்டவுடன் இத்தனை ஆம்புலன்ஸுகள் வந்தது என்று சமூக வலைதளங்களில் பலர் கேள்வி எழுப்புவதும் தவறானது என்பது தெரிய வந்துள்ளது. நாமக்கல்லில் இருந்த விஜய் வாகனத்துடன் 2 ஆம்புலன்ஸுகள் வந்ததும், கரூரில் தாவேக சார்பில் 5 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதும் உறுதியாகியுள்ளது. பலர் மயங்கி விழுந்த பிறகே போலீசார் வயர்லெஸ் மூலம் தகவல் தெரிவித்து 108 ஆம்புலன்ஸுகளை வரவழைத்துள்ளனர். தாவேக பிரச்சாரத்திற்கு போலீசார் போதிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என பலரும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் போலீசாரின் பாதுகாப்பு காரணமாகவே தான் வந்து சேர்ந்ததாக பிரச்சாரத்தின் தொடக்கத்திலேயே விஜய் நன்றி தெரிவித்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. பிரச்சாரத்துக்கு கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கவில்லை என தாவேகவினர் கூறி வரும் நிலையில் அவர்கள் கேட்ட முதல் 2 இடங்கள் மிகவும் குறுகலானவை என்பதும் உறுதியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.